அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோல அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல டிசி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் சாரும் அவங்க டீமும் சேர்ந்து போலீஸ் வெப்பன்லாம் கொள்ளையடிச்சிருவாங்க. அதுல போலீஸ் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை சேஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க ஓடுவாங்கல்ல, ஸோ அப்போ இவங்க சந்திக்கிற நிகழ்வுகள், இவங்க சந்திக்கிற கேரக்டர்ஸ் தான் இந்த படத்தினுடைய ஒன்லைனே. இதுல லோகேஷ் கனகராஜோடைய அந்த லுக் இருக்குல்ல, ஒரு அயன் பண்ணாத ஷர்ட்டு, தன்னை பத்தி கேரே பண்ணிக்க மாட்டார், ஃபுல்லா தாடி முடி, அந்த லுக் வைஸே நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து சின்ன வயசுலயே அவர் பாதிக்கப்பட்ட, அவங்க அம்மாவை இழந்திருப்பாரு, ஜெயில இருந்திருப்பாரு. ஸோ எனக்கு கேட்டா வந்து படம் ஃபுல்லா சிரிக்கவே மாட்டாருன்னே சொல்லலாம். அந்த மாதிரியான கேரக்டர். பெர்ஃபார்மன்ஸ் ரீதியா லோகேஷ் கனகராஜ் இதுல வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு. பார்வதி, அதாவது இவர் பேர் தேவதாஸ், இந்த விமன் கேரக்டர் வந்து பார்வதி. இதை பண்ணியிருக்கிறவங்க வந்து சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி. 2-3 சீன்ஸ்னாலுமே அது வந்து மனசுல நிக்கிற மாதிரி ரைட் பண்ணியிருக்காங்க. இதுல இன்னொரு ரீரோலா பண்ணியிருக்கவங்க வயாமிகா கேபி. இன்டர்மிஷனுக்கு முன்னாடி அதான் வந்து இவர் தேவதாசும் இவங்க சந்திரா அப்படின்ற கேரக்டருமே சந்திப்பாங்க. இருந்தாலுமே இவங்களுடைய சீன்ஸ் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ரிலேஷன்ஷிப் வந்து அப்படியே பாண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்க மாதிரி இருந்தாலுமே சென்டிமெண்டான ஒரு டயலாக்ஸ் எல்லாம் வச்சு அவங்க பண்ணியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் ஒட்டலையோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. லோகேஷ் கனகராஜ் அவங்க டீம் இருக்காங்களா, அந்த கேரக்டரே வந்து ரொம்ப நல்லாவே எழுதியிருந்தாங்க. செபாஸ்டின் சொல்லி ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியத்துவம் தர ஒரு கேரக்டர். தேவதாஸ்மே வந்து ஒரு சென்டிமெண்டலான ஒரு இடியட் அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப பாசமுள்ள ஒரு கேரக்டர் அப்படி எழுதியிருப்பாங்க. கிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர், அவர் வந்து ரொம்ப செல்ஃபிஷாவே இருப்பாரு. இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல எப்படி அவர் வந்து உடனே வந்து திருந்தினாரு அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டா சொல்லல. டெக்னிக்கல் ரீதியாவே ஒரு நல்ல அட்டப்னே சொல்லலாம். முகேஷ்ஜி அவருடைய சினிமா போட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சில சில் அவுட் ஷாட்லாம் வந்து சூப்பராகவே வச்சிருந்தாரு. அதே மாதிரி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து சூப்பராகவே கட் பண்ணியிருந்தாரு பிரசன்னா ஜிகே. முக்கியமா வந்து இதுல அனிருத் சாரை நம்ம சொல்லியே ஆகணும். இதுல வந்து அனிருத் சாரை வந்து அப்படி எடுத்து வச்சிட்டோம்னா இந்த படம் ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லணும். டைட்டில் கார்ட்லயே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கலாநிதி மாறன் சார் பேரை போட்டதுக்கு அப்புறமேட்டு அனிருத் அவருடைய பேரை தான் போடுறாங்க. இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் எனக்கு நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ரிப்பீட்டடா, அதாவது ஒரே சீன் வந்து ரிப்பீட்டடா வந்த மாதிரியே இருந்துச்சு. இந்த படம் கண்டிப்பா 18+ தான். கெட்ட வார்த்தையில நிறைய இருக்கு. ஒரு கேரக்டர் நேமே வந்து கெட்ட வார்த்தையா தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் அருண் மாதேஸ்வரன் படம் வந்து ரொம்ப வயலன்ஸான படமா தான் இருக்கும். இவர் எப்படி வந்து இளையராஜா சாரோட பயோபிக் எடுக்க போறாரு அப்படின்னு நமக்கு தெரியல. எங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, அதுக்காக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நான் உங்களை மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் அண்ட் ஜெய் ஹிந்த்.